வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பார்க்குறது அடினியம். இந்த செடி வளர்க்குறது ஒரு பெரிய சவாலான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க சில இடத்துல பார்த்தா அது வாட்டுக்கு வளர்ந்து கிடக்கும், பார்த்துருப்பீங்க. அதை நம்ம சின்ன தொட்டியில் வளர்க்கல இன்னும் கடுதலாம் ரொம்ப கஷ்டத்தை உருவாக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்களேன், இது பூ பார்க்க அழகாக இருக்கும். எப்போ வேறு அழுகல் நோய் வரும்னு எதுக்குமே கண்டுபிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த செடியை பாருங்கள், இந்த தண்டு இருக்குது, லேசாக அமுகி பார்க்கணும், நல்லா ஹார்டாக இருக்கும். அதே இது இங்கே அமுங்குது பொசக்குன்னு. அப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும்னு நம்ம நினச்சி தண்ணி ஊற்றணும்னா அழுகி போயிடுது. ரொம்ப இதெல்லாம் சொதன்னு இருக்குது. இப்போ இது அழுகிருக்கானே தெரியலாம். அப்போ இதை எப்படி நம்ம இதை வளர்க்குறது அப்படின்னு ஒரு இதாக யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மண்ணை விட்டு ரிமூவ் பண்ணி இந்த செடியை அப்படியே வெளியில் வச்சுருங்க ஒரு 10 நாளைக்கு, அதுக்கப்புறம் திருப்பி உண்டுங்கன்றாங்க. தண்ணி நிறையா ஊற்றணும், அப்படின்னா தான் இந்த தண்டு சூம்புறது இருக்காதுன்றாங்க. அதே நேரத்தில் தண்ணி ரொம்ப தேங்கிருச்சுன்னா வேரல்கள் வந்துடும்ன்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வளர்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு நிறையா டைம் செலவழியுது. ஆனால் பூ பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே 2 வட்டம் பூத்துருக்குன்னா நம்மகிட்ட மொட்டு வைக்கலை. கோடை காலத்தில் தான் நல்லா பூக்கும். அதேமாதிரி இந்த செடி பூ மொட்டு வைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நல்லா உருண்டையாக ட்ரம்மு கண்ணாட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சூம்பி போயிருக்கு. சைடு தெரியுதா? இப்படியே இருக்காது இது. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இதுக்கு தண்ணி ஊற்றி பார்க்க போகிறோம். தண்ணி காஞ்சி போய் தான் இருக்குது. சரி ஊற்றுவோம்னு பார்க்குறேன். நல்லா மண் காஞ்சி போய் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நாளைக்கு வீடியோ போடுறேன். திடீர்னு அழிகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.